ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பொங்கல் பாட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போன vlog தான் பார்க்க போகிறோம். பொங்கல் பானை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டி நகர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போகலான்னு நானும் அம்மா பாப்பா 3 பேர் கிளம்பிட்டோம். மார்னிங்லேருந்தே வெதர் ஒரு மாதிரி ட்ரிஸில் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் ஆட்டோவில் போயிட்டோம், பைக்கில் போகாமல். போன பிறகு பார்த்தா இப்போ பொங்கல் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய ஷேப்ஸில் வந்து நிறைய வெயிட்டு நிறைய சைஸஸில் வந்து பொங்கல் பாட் நிறைய வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி என்கிட்ட பெரிய சைஸ் பாட் இருக்குது அப்படிங்கிறதுனால ஊரில் நான் இங்கே சும்மா குட்டியாக வந்து சின்னதாக வச்சுக்கலாம். அதே பாட்டையே நம்ம திரும்பி அப்புறம் ஏதாவது சாமி கும்பிடும் போது சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் சின்ன சைஸாக எடுக்க சொன்னேன். வந்து வெங்கல பானை தான் வாங்கியிருந்தோம். வெங்கல பானை வந்து அந்த பாட்டோட வெயிட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ப்ரைஸிங்குமே வந்து சொல்லுவாங்க. ஒரு நல்ல க்யூட்டான ஒரு அழகான ஒரு குட்டியாக சைஸில் ஒரு பாட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வெள்ளை பொங்கல் செய்கிறதுக்கு வந்து நான் ஸ்டீல்லையே வந்து ஒரு பானை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து அந்த பாட் வந்து ஸ்டீல்லையே எடுத்துக்கிட்டோம். நிறைய கலெக்ஷன் ஆஃப் கரண்டிஸ் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு வந்து அந்த இப்போதைக்கு என்கிட்ட எந்த ஸ்டைல் ஆஃப் கரண்டி இல்லையோ அது மட்டும் நான் பார்த்து எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ வந்து ஒரு பாத்திரம் வாங்குறேன் அப்படின்னா நான் எப்படி சூஸ் பண்ணுவேன்னா அது நல்ல வெயிட்டாக இருக்கணும், அதே மாதிரி நல்ல லைஃப் வருமா அப்படின்னு பார்த்து தான் வாங்குவேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்த பிளேட் வந்து அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ திக்னஸாக இல்லை. ஸோ அதனால நாங்கள் வந்து வேறு பிளேட் வந்து அம்மா சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி அந்த வெங்கல பாட்டுக்குமே வந்து அதுக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு மூடி செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி பாத்திர கடைக்கு ஷாப்பிங் போகிறதுக்கு கூப்பிட்டாலே வந்து கடுப்பாக இருக்கும். பட் ஆனால் இப்போ நம்ம மேரேஜ் ஆகி தனியாக இருக்கும்போது பாத்திர கடைக்கு போனோன்னா இந்த பாத்திரம் அழகாக இருக்குல்ல, அந்த பாத்திரம் அழகாக இருக்குல்ல, அந்த மாதிரி பாத்திரத்து மேலலாம் வந்து இப்போலாம் ரொம்ப கிரேசினஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி தான் இந்த குட்டி படி வந்து அழகாக இருக்குல்ல அப்படின்னு நான் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் மூடியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சைட் திரும்பி பார்க்கும்போது அந்த சைட் க்யூட்டான குட்டி குட்டி கடாய் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. நம்ம இந்த சின்னதாக தாளித்து யூஸ் பண்ணுற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்னா அதில் எதுனாச்சும் சமைக்க கூட செய்யலாம். அந்த கடாயில் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் நான் வந்து பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறமா பொறுமையாக வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலான்னு. பிகாஸ் பொங்கல் டைம் அப்படிங்கிறதுனால கடையுமே ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. டக்குன்னு பில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில்வர் பர்ச்சேசிங்க்கு போகலாம் அப்படின்னா அதுக்கு பக்கத்து கடையே தான். சரி அங்கே போயிட்டு டெய்லி வேர் கொலுசு வாங்கலாம் அப்படின்னு. என்கிட்ட 2 கொலுசு இருக்குது. பட் ஆனால் 2மே வந்து பெரிய கொலுசு, ரொம்ப ஜல்ஜல்னு சலங்க வச்சுருக்கோம். ரொம்ப நாளாக வந்து சரி சின்ன கொலுசு வாங்கலான்னு பார்த்தா இருக்க ரேட் ஏறிட்டே போச்சு. சரி அட்லாஸ்ட் இன்றைக்காச்சும் வாங்கிடலான்னு பார்த்தேன். நான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ரேட் இருந்துச்சு, எவ்வளோ இதுக்கு வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இதே வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இருக்க கோல்ட் அண்ட் சில்வரோட ரேட் வந்து ஏறிட்டே தான் போகுது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இறங்குச்சுன்னா அதுக்கு டபுள் ட்ரிபிள் டைம்ஸ் வந்து அதோட அமௌண்ட் வேல்யூ வந்து ஏறிட்டே தான் போகுது. ஸோ நம்ம வந்து அட்வைசபிள் என்னென்னா ஒரு மினிமம் சேவிங் ஆச்சும் நம்ம கோல்ட்லேயும் சில்வர்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். ரீசெண்ட் டைம்ஸ்லலாம் வந்து சில்வரோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சு. நான் பார்த்த வரைக்கும் லாஸ்ட் இயரில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் 3 டைம்ஸ் த வேல்யூ வந்து ஏறிடுச்சு. ஸோ கோயிங் ஃப்யூச்சர் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமான அமௌண்ட்டாச்சு கோல்ட்லேயும் சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த பொங்கல் பாட் நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்து நம்ம வாங்கியிருந்த பானை. அதோட வெயிட்டுக்கு வந்து 1068 ருபீஸ் வந்து அந்த பானை வந்துச்சு. இந்த கரண்டியுமே வெயிட் தான். அது வந்து 195 ருபீஸ் வந்துச்சு. ரொம்ப நல்ல அழகான கரண்டி, எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. 2மே வந்து வெண்கலம் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டீலில் இந்த பாட் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து 158 ருபீஸ். இதுக்கு பேர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கரண்டி ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்து அரௌண்ட் 85 ருபீஸோ என்னமோ வந்துருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்ல ஸ்டர்டியான கரண்டி, நல்லா திக்னஸாக இருந்துச்சு. எப்போவுமே எனக்கு கரண்டி வாங்கும்போது அது வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். அதே மாதிரி இது 2த்தையும் மூடுறதுக்கு பிளேட்ஸ் வாங்கியிருந்தோம்ல, ஒரு பிளேட் வந்து 21 ருபீஸ் வந்துச்சு. நல்லாயிருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்க சரவணா செல்வரத்னம் அந்த பாத்திரம் ஸ்டோர்ஸில் தான் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு இந்த அன்னபூர்ணி அந்த சிலை வந்து வாங்கியிருந்தோம் ஒன்று. ஆல்ரெடி ஒன்று என்கிட்ட பூஜை ரூமில் இருக்குது. சரி ஒன்று வந்து கிச்சனில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ரித்தன்யாக்கு ஒரு டிஃபன் பிளேட் ஒன்று வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2 பிளேட் இருக்குது. அது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸ்டீலில் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு வந்து இது வாங்கியிருந்தேன்.
இதெல்லாம் தான் நம்ம வந்து பாத்திர கடையில வாங்குனது. நெக்ஸ்ட்டு இந்த டெய்லி வேர் கொலுசு தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப ஒரு நெறைய டிசைன்ஸ்லாம் வச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லி, நான் தான் வந்து பிளெயினா இருக்கட்டும் அப்படின்னு இந்த டிசைன் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த கொலுசு வந்து அரவுண்ட் 21லேருந்து 22 கிராம்ஸ் கிட்ட வந்துச்சு. ஆனா, இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 6200 கிட்ட வந்துருச்சு. பிகாஸ் நான் வாங்கியிருந்த அன்னைக்கு வந்து சில்வரோட ரேட் வந்து ₹274. இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸோ இல்லன்னா வந்து வேஸ்டேஜோ கிடையாது. பட் ஆனா நம்ம 3% ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணணும். அது பே பண்ணிட்டு நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.